நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிற்சி 3.4ல் இருக்க மற்ற ப்ராப்ளம்ஸில் 1 by 1 பார்க்க போகிறோம். இப்போ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, x + a × x + b × x + c. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு முற்றுரிமையை ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பேசிக் 4 முற்றுரிமைகள் படிக்கும்போது இந்த முற்றுரிமையை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முற்றுரிமையோட ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 by 1 ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்னது, x + a into x plus b into x plus c equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. இந்த முற்றுரிமை ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த முற்றுரிமையை பேஸாக வச்சுட்டு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மற்ற மதிப்புகள் எல்லாமே 1 by 1 நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதுதான் ஆல்ரெடி இருக்க நம்மளுக்கான ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷினை நீங்கள் இப்போ எழுதலாம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, x plus a into x plus b into x plus c equal to x cube plus 14x square. நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொடுத்துருக்க ஈக்குவேஷனும் சரி உங்களுடைய ஆக்சுவல் ஃபார்முலாவும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இப்போ ஆன்சர் எழுத போகிறீங்க. இப்போ லெஃப்ட் சைடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரைட் சைடு கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் இருக்கிற பிளேஸில் எக்ஸ் கியூப் தான் இருக்குது. ஆனால் a + b + c இந்த பிளேஸில் என்ன இருக்குது, 14 இருக்குங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. a + b + c equal to 14. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் கம்பேர் பண்ணி ஆன்சர் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பிளேஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ab + bc + ca into x. ஸோ ab + bc + caன்ற இடத்துல என்ன இருக்குது, 59. ஸோ ab + bc + ca equal to 59 நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிறது திருப்பியும் கம்பேர் பண்ணணும். இப்போ எக்ஸ்ன்ற பிளேஸில் எக்ஸ் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லாஸ்ட் இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது, abc equal to 17 இருக்குது. ஸோ 17 போட்டுக்கோங்க. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனையும் அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி நம்ம பேசிக் கான்செப்ட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ 1 by 1 நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, a + b + c என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி கம்பேரிஷன் மூலிமா கண்டுபிடிச்சிட்டோம். a + b + c equal to 14 நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டிங்களே. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 by a + 1 by b + 1 by c என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 1 by a + 1 by b + 1 by cன்னு எழுதிக்கோங்க. இதில் நீங்கள் எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. அதாவது கீழே இருக்கிற மதிப்புகள் எல்லாத்தையும் பெருக்கிக்கணும். என்ன இருக்குது, கீழே ஏபிசின்னு இருக்கா. ஸோ அது 3 பெருக்கினா என்ன கிடைக்கும், ஏபிசி. இப்போ உங்களுடைய பகுதி ஏபிசின்னு வரணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்மில் என்ன இருக்குது, ஏ மட்டும்தான் இருக்குது. ஏவை ஏபிசியை மாற்றணும்னா என்ன பண்ணணும், பிசியால் பெருக்குனா உங்களுக்கு ஏபிசின்னு கிடைச்சிடும். இப்போ பகுதியை பிசியால் பெருக்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொகுதியும் பிசியால் தான் பெருக்கணும். ஸோ 1 × பிசி, பிசின்னு எனக்கு கிடைக்கிது. ப்ளஸ் இங்கே என்னாச்சு, பின்னு இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வேணும், டோட்டலாக ஏபிசின்னு வேணும். ஸோ பி கூட எதை பெருக்குனா உங்களுக்கு ஏபிசி கிடைக்கும், ஏசியை பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏபிசி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பகுதியை நீங்கள் அதால் பெருக்கினீங்கன்னா தொகுதியும் அதால் தான் பெருக்கணும். ஸோ 1 × ஏசி ஈக்குவல் டு ஏசி. அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே சி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன வேணும், ஏபிசி தானே வேணும். ஸோ ஏபியை சியோட பெருக்கிக்கோங்க. பெருக்குனா பகுதியை பெருக்குனா தொகுதியும் அதால் தான் பெருக்கணும். ஸோ 1 × ஏபி என்ன, ஏபி. ஓகே, இப்போ இருக்கிற மதிப்புகளை வச்சுட்டு தான் நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். நான் இந்த ஏபி பிசி சிஏ இப்படிலாம் இருக்குல்ல, நான் இதை ஆர்டர் படி எழுதிக்கிறேன். ஏன்னா நம்மளோட கொஷினில் ஆல்ரெடி ஒரு ஆன்சர் இருக்குது. ஏபியை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன், பிசியை செகண்ட் எழுதிக்கிறேன், ஏசினாலும் ஒன்று தான், சிஏனாலும் ஒன்று தான், அதனால் அப்படியே எழுதிக்கிறேன்.
டிவைடட் பை ஏபிசி. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்கள் கொஷினில் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஇ இருக்கா? ஆல்ரெடி நம்ம கம்பேரிஷன் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 59. ஸோ 59 அப்படியே எழுதிக்கோங்க. டிவைடட் பை ஏபிசி என்ன? 70. அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 59/70 தான் வந்து உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் த செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஒன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரோட மதிப்பு வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா அதை நீங்கள் எழுதிட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் போக முடியும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்த மதிப்பு ஃபார்முலா. இப்போ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி காமனாக இருக்க டேர்மெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 by 1 சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இதுலேருந்து என்னத்தை வெளியே எடுக்கணும்? 2 வந்து வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்து என்ன கிடைக்கும்? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இதுலேருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் தானே வேணும். ஸோ தெரிஞ்ச மதிப்பு ஒரு பக்கம், தெரியாத மதிப்பு இன்னொரு பக்கம் எப்போவுமே வச்சுப்போம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் தான் எனக்கு வேணும். அதை அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. லெஃப்ட் சைடு டு ரைட் சைடாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரித்து எடுத்து எழுதிக்கலாம். சிஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் தானே வேணும். அது அப்படியே வந்து உங்களோட லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். மற்றது எல்லாத்தையும் வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடணும். ஆல்ரெடி இருக்கிற டேர்ம் அப்படியே வச்சுக்கணும். எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஓகே. இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ப்ளஸ் 2 ஆஃப் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? -2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு மாறுமா? அதனால் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூஷன் கொடுத்தா போதும். ஆல்ரெடி நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினில் 14 கொடுத்துருக்காங்களா? கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்ச மதிப்பு -2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ என்ன கொடுத்துருக்காங்க? 59. ஸோ 59. இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதை மல்டிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். இப்போ 14 ஸ்கொயர் என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? 196. அதுக்கப்புறம் என்ன வரணும்? 2 இன்ட்டு 59 என்ன கிடைக்கும்? 118. இப்போ 196லேருந்து 118 போச்சுன்னா என்ன வரும்? கண்டிப்பாக வந்து 78 தான் கிடைக்கும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரோட மதிப்பு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 78ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இதோட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? லாஸ்ட் இன்னொரு டேர்மும் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஏ பை பிசி ப்ளஸ் பி பை ஏசி ப்ளஸ் சி பை ஏபியோட மதிப்பு கேட்குறாங்க. அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்தே நீங்கள் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபோர்த் என்ன? ஏ பை பிசி ப்ளஸ் பி பை ஏசி ப்ளஸ் சி பை ஏபி. இதுக்கு எல்சிஎம் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுங்க. ஓகே. கீழே என்ன இருக்குது? ஏபிபிசி சிஏன்னு இருக்கா? இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏபிசிங்கிறது வந்து காமனாக எடுத்துக்கோங்க. ஓகே. ஏன்னா இந்த 3 மதிப்பு தான் இங்கே வந்து அக்கர் ஆகும். ஏபிஎஸை விட வேறு எதுவுமே இல்லை. டிஎல்லாம் இல்லவே இல்லை. ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பிசின்னு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பகுதி என்னவா வரணும்? ஏபிசியாக வரணும். ஸோ பிசி கூட எதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஏபிசி கிடைக்கும்? ஏவை மல்டிபிள் பண்ணால் ஏபிசி கிடைக்கும். ஸோ பகுதி எதால் மல்டிபிள் பண்ணுறீங்களோ தொகுதி அதால் மல்டிபிள் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஏசின்னு இருக்குது. ஏசி கூட எதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஏபிசியாக மாறும்? பி. ஸோ பியை பகுதியில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா தொகுதியும் அதே தான் மல்டிபிள் பண்ணணும். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எகெயின் என்ன இருக்குது? ஏபின்னு இருக்கா? ஏபி கூட எதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஏபிசி கிடைக்கும்? சி. சியை வந்து கண்டிப்பாக தொகுதியாலும் மல்டிபிள் பண்ணிக்கணும்.
ஸோ சி ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டோம்ல முன்னாடி இருக்கிற மதிப்பு படி, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 78. ஏபிசி என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆல்ரெடி? ஏபிசி ஈக்குவல் டு 70. இதுதான் வந்து உங்களுக்கு கடைசியாக வந்த மதிப்பு. 78/70 தான் வந்து உங்களுக்கு கடைசியாக வந்த மதிப்பு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9 மற்றும் xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx ஈக்குவல் டு 26. அப்படி இருக்கும்போது என்ன மதிப்பு உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரோட மதிப்பு என்னன்னு அவங்க கேட்குறாங்க. இவ்வளோதான் அவங்க கேட்குற கொஷின். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி xy ப்ளஸ் ஒய் இசட் இருக்குது, xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி வந்து இதே போல் ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஃபிஃப்த்து ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கு வந்துப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இதுதான் வந்து நம்மளோட முற்றொருமை. ஏன்னா இது நம்ம சொல்கிற கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இருக்குது, xy ப்ளஸ் ஒய் இசட் எக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பயன்படுத்தி தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தான் வேணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காமன் டேர்ம்ஸ்லாம் வந்து வெளியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பயன்படுத்திக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இங்கே என்ன வந்து காமனாக இருக்குது? மூணு டேர்ம்லேயுமே 2 வந்து காமனாக இருக்குங்களா? அதனால் 2வை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx அப்படிங்கிறத வந்து வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன மதிப்பு வேணும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் தானே வேணும். அதை வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொண்டு வந்துக்கோங்க. ப்ளஸ் 2 இன்ட்டு xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மட்டும்தானே வேணும். அதை லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. மற்ற எல்லா மதிப்புகளையும் நீங்கள் என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் 2 xy ப்ளஸ் ஒய் இசட் இசட்எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் 2 xy ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட்எக்ஸ். இப்போ வந்து இதுக்கான மதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறது உங்கள் கொஷினில் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினில் ஆல்ரெடி 9ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 9 போட்டுக்கோங்க. 9 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு xy ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட்எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 26. ஸோ 26. 9 9s are 81. 2 இன்ட்டு 26 என்ன கிடைக்கிது? 52. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 29. ஓகே, இப்போ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மதிப்பு என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 29ங்கிறதா வந்து உங்களுக்கு கடைசியாக வந்த மதிப்பு. ஸோ இதே போல் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்த்து ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயற்கணித முற்றுரிமையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பு காண்க. மதிப்பு கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 98 கியூப். சிம்பிளாக வந்து ஒரே ஒரு மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. 98 கியூப் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை வந்து டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா முற்றுரிமையை பயன்படுத்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 98 கியூபை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 100 மைனஸ் 2ன்னு பிரிக்க போகுது. 98க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன? அதாவது வந்து ரவுண்ட் ஆஃப் நம்பர் 100, 1000 அப்படி வர நம்பர் என்ன? 98க்கு பக்கத்தில் இருக்க 100 தானே. ஸோ 100 மைனஸ் 2 அப்படின்னு போட்டாலும் உங்களுக்கு அதே மீனிங். 100 2 போச்சுன்னா என்ன வரும்?
98 தான் கிடைக்கும். இப்போ வந்து எனக்கு ஒரு முற்றுரிமைக்கான ஞாபகம் கிடைக்குது. என்னது? a மைனஸ் b த ஹோல் கியூப் ஃபார்முலா. அந்த முற்றுரிமையை நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ நான் அந்த முற்றுரிமையை நான் இங்கே வந்து பயன்படுத்த போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான முற்றுரிமை எழுதிக்கோங்க. a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப். இதுதான் வந்து எனக்கு கொடுத்த முற்றுரிமை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஏபி வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் நான் கரெக்டாக உங்கள் கொஷினை பாருங்கள். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 100 மைனஸ் 2 த ஹோல் கியூப். நீங்கள் அதை பிரிச்சிருக்கீங்க ஆல்ரெடி. ஓகே, இதைத்தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்ற பிளேஸில் என்ன இருக்குது? 100. பின்ற பிளேஸில் என்ன கொடுத்துருக்காங்க? 2. ஸோ இதை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து மதிப்பை வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ ஏ எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் 100 போடுங்க. b எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் 2 போடணும். 100 ஸ்கொயர் பியை பண்ணிங்கன்னா 2 ப்ளஸ் 3 ஏவை பண்ணிங்கன்னா 100 திருப்பி பியை பண்ணிங்கன்னா 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அகெயின் பியை பண்ணால் 2 கியூப்னு உங்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போ நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனலாக இது சிம்பிளிஃபை பண்ணால் போதும். 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 4 6 0 வந்து உங்களுக்கு கூட சேரும் 3 வாட்டி பண்ணும்போது. ஓகே, மைனஸ் இந்த செகண்ட் டேர்மை வந்து நான் இங்கே சால்வ் பண்ணுறேன். 3 இன்ட்டு 100 இன்ட்டு 100னா எத்தனை வரும்? 4 0 வருங்களா? மல்டிப்ளைட் பை 2. ஸோ 3 இன்ட்டு 2 6. 6 இன்ட்டு 10,000 என்ன கிடைக்கும்? எப்போ போல் 60,000 கிடைக்கும். ஸோ 60,000 ப்ளஸ் இந்த டேர்மை வந்து நீங்கள் போகிற 3 இன்ட்டு 100 என்ன? 300 மல்டிப்ளை பை 2 2s are 4. 2 ஸ்கொயர்னா 4ன்னு அர்த்தம். ஸோ 300 இன்ட்டு 4 என்ன கிடைக்கும்? 1200. ஸோ 1200 போட்டுக்கோங்க. லாஸ்ட் வந்த மதிப்பு என்ன? 2 கியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெறும் 8 தான் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் சைன் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு டைம் கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் சைன் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வர ஆன்சர் என்ன அப்படின்னா 9,41,192. இதுதான் வந்து 98 கியூபோட மதிப்பு. இப்படித்தான் வந்து முற்றுரிமையை பயன்படுத்தி நீங்கள் வந்து ப்ராப்ளம் வந்து மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதே போல் நான் இன்னொரு ப்ராப்ளம் வந்து சொல்லித்தரேன்.